அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில விஷயங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து என் கூட பயணப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, நினச்சதை அடைவது ரொம்ப எளிது. ஆனால் அது என்னென்னா, நம்ம மனசில் ரொம்ப திங்க் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு 1000 ரூபாய் வாங்குறதுனா கஷ்டம், ₹1 வாங்குறதுனா ஈஸி. பட் ரெண்டுமே பேப்பர் அப்படின்றது தான் உண்மை. ஆனாலுமே நம்ம அதை தாண்டி இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்து வச்சுருக்கோம் மனசுக்கு. அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மனசில் பதிய வைக்க அது அதை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம கையில் அடையும். அது உண்மை. நிறைய பேருக்கு அது ப்ராக்டிஸ் இல்லை. அது மாதிரி நிறைய பேருக்கு அது சொல்லித்தரதுக்கும் ஆள் இல்லை. எப்படி நம்ம மனசில் எப்படி நினைக்கணும், எதை பற்றி நினைக்கணும், நம்ம என்னெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட வைக்க, தூங்க, எந்திரிக்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோம். அதை தாண்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்மளை நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். நம்மளை மாற்ற ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப் மாறிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம நினைக்காத ஒரு இடத்துல நம்ம நிற்போம். ஸோ அந்த அளவுக்கு மனசுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்களோ, அது உங்களோட கடைசி எண்டு நம்ம கல்லறைக்கு போகிறது வரைக்கும் அந்த மனசு நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். சரியான விதத்தில் சொல்லி கொடுத்து வச்சுருந்தோம்னா சரியான வாழ்க்கை பாதையில் நம்ம போவோம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு இதான் முதலடி எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லி கொடுக்க போகிறேன். முதலடி எடுத்து வச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 2வது இடத்துக்கு போயிட்டோம் தான் அர்த்தம். அது மனசு நம்பணும். ஆக்சுவலாக நீ ஃபஸ்ட்லேயே நின்றுட்டுருக்கோம், எடுத்து வச்சிட்டாலே அடுத்த அடி எடுத்து வச்சிட்டோன்னு தான் அர்த்தம். 2வது அடிக்கு நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டில் இருக்கேன், அது கிடையாது. ஃபஸ்ட்டு நீ வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நீங்கள் செகண்ட் இடத்துக்கு போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அது எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது, நம்ம எப்படி ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கிறது, இதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட பணம் இல்லைங்க, படிப்பும் இல்லை, போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை. சரி, வீடுக்கு இருந்தாலும் கூட அதில் ஒரு நல்ல திங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லை, நான் எப்படி முதலடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்தளவுக்கு இது எதுவுமே தேவையில்லை. இதை கொண்டு வரணும்னா நம்மக்கிட்ட 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் நம்பணும், ஏற்றுக்கணும். அந்த 2ஐயும் நீங்கள் நம்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையோட முதலடி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆற்றல் மிகுந்த மூளை இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் இருக்குல்ல, அதில் நிறைய கருணை இருக்குது. ஸோ கருணை மிகுந்த இதயம். கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் இந்த 2ஐயும் கிஃப்ட் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த 2ஐயும் ஒரு சரியான பாதையில் நம்ம கூட்டிக்கிட்டு போனோம் சொன்னால் நம்ம தான் வெற்றியாளர் பாதையில் முதல் அடியில் இருப்போம், முதல் வரிசையில் இருப்போம். நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா கீழே உள்ளவங்க கீழே தான் இருப்பாங்க. பட் அந்த பெரிய ஆட்கள் இன்னும் போய்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மனசில் பதிய வச்சுக்கிட்ட விஷயம், நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் முடியும், எனக்கு என் ஆற்றல் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்புகிறனால மட்டும்தான் அவங்க அடுத்தடுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம நம்பணும். நம்மக்கிட்ட ஆற்றல் வாய்ந்த மூளை இருக்குது, இதயம் இருக்குது, கருணை மிகுந்த இதயம் இருக்குது. இது 2 போதுங்க அந்த உலகத்தில் நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கு. இந்த உலகம் நம்ம கையில் தான், வேறு எங்கேயும் போகலை. பட் தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாள் சுற்றிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த 2 இருந்தால் போதும். இந்த 2 இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக எந்திரிச்சு இந்த உலகத்தில் சொல்லுங்கள், நான் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அது போதும். நீங்கள் முதலடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அர்த்தம். இல்லை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நம்பிக்கை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வயசாக இருக்கும்போதே நம்ம நம்பிக்கை அமைப்பில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு 50% உருவாகிறது. அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8 வயசு ஆகும்போது 80% உருவாகிறது. அதே
14 வயசில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% உருவாயிடுது. ஆக்சுவலி இந்த 14 வயசில் தான் நம்ம நம்மளை எப்படி இருக்கோம், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம மனசை என்ன பண்ணிடும்னா தீர்மானிச்சிடும். எதை வச்சு தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 14 வயசில் இருந்த அனுபவம் வித் சுற்றுச்சூழல் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த விதம், இது அந்த 14வது வயசில் நான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து வச்சிரும். அப்படி தீர்மானிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாத வழியே தான் நம்ம கூட்டிகிட்டு வரும். ஏன்னா நம்ம தீர்மானிச்சிட்டோம் 14 வயசுலேயே நான் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு. 14 வயசுலேயே ஒரு அம்மா நான் களப்பறிக்க போகிறேன்னு நினச்சாங்கன்னா அது 14 வயசில் தீர்மானிச்சிட்டாங்க அவங்க இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக களப்பறிக்க போகிறேன்னு. 14 வயசில் ஒரு நல்ல விஷயத்தை தீர்மானித்து வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் அது கூட போகலாம். பயமே இல்லாமல் கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு வேளை 14 வயசில் நம்ம திங்க் பண்ண ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு எண்ணத்தை நம்ம பதிய வச்சுருக்கும்போது அந்த நெகட்டிவ் திங்கிங்கோடே நம்ம சாகிற வரைக்கும் போகணும். அது நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் தீர்மானித்து வச்சுருக்கீங்க. அது எங்கேயுமே போகாது, உங்கள் கூடயே தான் வரும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை மறுபரிசீலனை பண்ணணும். பண்ணினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கான 2வது அடியில் நிற்கிறோம். இன்னைக்கு அடுத்து 3வது அடிக்கும் போக முடியும். அந்த மறுபரிசீலனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டோன்னு அர்த்தம். நீங்கள் இதை நம்புங்க. நம்மகிட்ட என்ன இருக்குன்னு சொன்னேன், ஆற்றல் வாய்ந்த மூளை இருக்குது, இதயம் இருக்குது. இது 2 வச்சு இந்த உலகத்தை நம்ம வாங்க முடியும். உண்மை அது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்புங்க, என்கிட்ட ஆற்றல் வாய்ந்த மூளை இருக்குது, கருணை மிகுந்த இதயம் இருக்குது, இது போதும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அட்லீஸ்ட் சொல்ல பிடிக்கலைனாலும் மனசில் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் முதலடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யோசித்து வச்ச கருத்தும் அந்த மறுபரிசீலனை பண்ணக்கூடிய விஷயமும் நான் சொல்லும்போது கண்டிப்பாக அதை திருத்திக்கிறதுக்கான முழு வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். யாருக்கு ஆற்றல் மிகுந்த மூளையும் கருணை மிகுந்த இதயமும் இருக்குது அப்படின்னு நம்புகிறீங்களோ கண்டிப்பாக இது போதும் எனக்கு அப்படின்னு நம்புகிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்பிட்டேன். ஏன்னா நம்புறது மட்டும் என்கிட்ட இருக்குன்றதை விட நான் நம்பணும். ஸோ அப்படி நம்பி நான் முதலடி எடுத்து வச்சுருக்கேன் வாழ்க்கையில், கண்டிப்பாக அடுத்த அடிக்கு நான் காத்துட்ருக்கேன்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இதுக்கான ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அதோடு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு 17 வயசு வாலிபன் இருந்தான். அவன் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில் ரொம்ப அடிபட்டு இருந்தான். தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது அதுக்கு காரணம் அவன் மட்டும் சொல்லக்கூடாது, அவங்க அம்மாவும் கூட தான். ஏன்னா அவங்க அம்மா, அவன் சின்ன வயசாக இருக்கும் போதே அவங்க அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பையனை அவங்க அம்மாட்ட இருந்து பிரித்து கொண்டுட்டு போய் ஒரு ஹாஸ்டலில் தான் போட்டு வளர்த்தாங்க. ஸோ அங்கே சரியான குழந்தைங்கள் அவனுக்கு பாசம் காட்டுறதுக்கு கிடையாது. அதை விட என்ன அப்படின்னா அவனுக்கு படிப்பும் வராது, பார்க்கவும் நல்லா இருக்க மாட்டான். ஸோ எல்லாருமே அவனை கேலி செய்கிறது, கிண்டல் இந்த மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. அதனாலே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா நிறைய தாழ்வு மனப்பான்மையிலே வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்படி சரி நம்ம அப்படி தான் இருக்கோம் சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட போனாலும் ஆசிரியர், சொந்தக்காரங்க எல்லாருமே சொன்ன விஷயம், இவன் எங்கே உருப்பட போகிறான், இவனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத தான் சொல்லி அவனை கூட கொஞ்சமும் மட்டப்படுத்தினாங்க. ஸோ இதனால் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் அதிகமான தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. அப்படியே வளர்ந்துட்டு வாரான். 17 வயசு ஆகச்ச அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் இப்படியே இருந்தோம்னா நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது நீக்கணும் அப்படின்ட்டு அவன் ஸ்டெப் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து போகிறான். எங்கே எல்லாருமே மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது புக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ அவன் தேடி போகிறான், லைப்ரரி தேடி போகிறான். அங்கே போய் தன்னம்பிக்கைக்கான, அதாவது இந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கக்கூடிய புத்தகம் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அங்கே அவனுக்கு அந்த புத்தகம் கிடைக்கல. உடனே அங்கே உள்ள இன்சார்ஜிட்ட போகிறான், போயிட்டு கேட்குறான், ஐயா எனக்கு தாழ்வு மனப்பான்மையை நீக்கக்கூடிய ஒரு புத்தகம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அந்த இன்சார்ஜ் சிரிச்சுக்கிட்டே அவர் ட்ராயர்லேருந்து ஒரு புக்ஸை எடுத்து கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, தம்பி இதை இப்போ பிரிக்காத, வீட்டில் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு இந்த புக்கை ஓப்பன் பண்ணு. பிரித்து பார்த்தோன்னா அதோட முதல் பக்கத்தில்
இடது பக்கமாக ஒரு பெண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்கோம், அதுக்கு கீழே சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். நீ அதை வாசிச்சுட்டு வலது பக்கம் வந்து உனக்கான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கும், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணிவிட்டு மூடி வச்சிரு. திரும்பி வந்து அதை அடுத்த மறுநாள் 9 மணிக்கு எடுத்து அதே மாதிரி அடுத்த பக்கத்தை திருப்பு, ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கும், அதுக்கு கீழே சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். உனக்கான கேள்வி பக்கம் வலது பக்கம் உனக்கான கேள்வி, அதுலேயும் நீ என்ன படிச்சன்றத உனக்கு கேட்கப்பட்டிருக்க கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணிவிட்டு மூடி வை. இப்படி தொடர்ந்து 30 நாள் செஞ்சுட்டு வா போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவனுக்கும் புக்கை வாங்கி மூடி வச்சுட்டு ஒரு எண்ணம், என்னடா புக்குன்னா குறைஞ்சதுக்கு 200-300 பக்கம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு 30 நாளைக்கு 30 பேஜை கொடுத்து அனுப்புகிறாரு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம போயிட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு வேகமாக அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 9 மணி ஆகுது. புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறான். புக்கை ஓப்பன் பண்ணோன்னே அவனோட இடது பக்கம் வந்து புக்கோட இடது பக்கத்தில் வந்து ஒரு பெண்ணோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அதுக்கு கீழே சில வாக்கியங்கள் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடியே செவித்திறனும் இல்லாமல் பார்வைத்திறனும் இல்லாமல் பட்டம் பெற்ற முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்க தான் யார் அப்படின்னா ஹெலன் கெல்லர். அப்போ இவனுக்கு ஒரு எண்ணம், இப்படி பார்க்கான், என்னடா செவித்திறனும் இல்லை பார்வைத்திறனும் இல்லை, ஆனால் நம்ம நாட்டில் அந்த நாள் முதல் பெண் பட்டதாரியாக படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனோட வாழ்க்கையில் அதை ஒப்பிட்டு பார்க்குறான். ஸோ அவனுக்கு கண்ணாடிலாம் போட்டிருக்கான் சின்ன வயசுலே, அதே பெரிய விஷயமா நினச்சிட்ருப்பான். நான் கண்ணாடி போட்டதையே, ஐயோ நம்ம கண்ணாடி போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்களோட வாழ்க்கையில் அவன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் துரும்பு நம்மளுக்கு, அவங்க எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு அவனை ஆர்வத்தோட அவனோட வலது பக்கத்துக்கு அவனுக்கான கொஸ்டினை தேடுறான். அப்போ அந்த வலது பக்கத்தில் கொஸ்டினில் கேட்டிருக்கு, இந்த தருணத்தில் கடவுள் உனக்கு கொடுத்த விஷயங்களில் எதை நினச்சி நீ நன்றி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே இவன் அது கீழே பதில் எழுதி மூடி வச்சிருதான். ஸோ மறுநாள் வருது. மறுநாள் அதே மாதிரி 9 மணிக்கு புக்ஸ் எடுக்கிறான், ஓப்பன் பண்ணுறான். இடது பக்கம் ஒரு வயசான ஆளோட ஃபோட்டோ போட்டிருக்கு. அதுக்கு கீழே வந்து அவரை பற்றி சில வாக்கியங்கள் கொடுத்துருக்கு. இந்த படத்தில் இருக்கும் நபர் வந்து பல வருடங்களாக இழிவுபடுத்தப்பட்டார், தாழ்த்தப்பட்டார். அத்தனை வருடமும் தனது மன உறுதியை கைவிடாமல் தனக்கு மட்டும் இல்லாது தனது மொத்த இனத்திற்கும் உரிமையை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர் பெயர் நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் யோசிச்சு பார்க்குறான், அவனுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை பேசுறதில்ல. ஆனால் பட் இவ்வளோ இழிவுபடுத்தியும் இவர் தனக்கும் இல்லாமல் தன் மக்களுக்காண்டியும் இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காரேன்னு சொல்லி அவனோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்குறான். உடனே அவனோட வலது பக்கம் போகுது, அவனோட கேள்வி என்ன அப்படின்னுட்டு. அப்போ வந்து அந்த வலது பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, நெல்சன் மண்டேலாவிடமிருந்து எது உங்களிடம் இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. உடனே இவன் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான், ரைட் பண்ணிவிட்டு மூடி வச்சிருதான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து பார்க்க அதற்கான கேள்விகளுக்கும் பதிலையும் எழுதி வச்சுட்டு 30 நாள் ஆயிடுச்சு. 30 நாள் ஆனோடனே புக்கை மூடி வச்சு கொண்டுக்கிட்டு போகிறான். போயிட்டு லைப்ரரி இன்சார்ஜிட்ட போயிட்டு அந்த புக்கை திருப்பி கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகும்போது நான் பெருசாக எதை பற்றியும் திங்க் பண்ணலை. பட் இந்த புத்தகத்தை நான் கொடுக்கும்போது இந்த உலகமே என் கையில் இருக்குது அப்படின்ற முழு எண்ணம் என்கிட்ட இருக்குது. முழுசாக நான் நம்புகிறேன், இந்த உலகம் என்கிட்ட தான் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த புக்கை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொல்கிறான், இது வரைக்கும் நான் என்கிட்ட என்ன இல்லையோ அதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தை படித்து நான் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயந்தான், என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்றத நான் தேடி என்கிட்ட என்ன இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா நான் இந்த உலகத்தில் நானும் ஒரு சாதனையாளனாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் எனக்கு என்ன முடியுன்றதை நான் பார்க்க போகிறேன், நான் பார்த்து என் வாழ்க்கையை நகர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை இன்சார்ஜிட்ட கொடுத்துட்டு கிளம்புனானா. ஸோ வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட திறமை என்னன்னு யோசித்து பார்த்துட்டு ஆர்மியில் போய் சேர்ந்துருதான். 2 வருஷம் ஆர்மியில் இருக்கான். அங்கே இருந்துக்கிட்டே அவன் ஒரு பேச்சாளராகவும் தன்னை மாற்றிக்கிட்டான். ஸோ மிகப்பெரிய பேச்சாளராக அவன் அங்கே வளர்ந்துட்டு வந்தான்.
ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவன் யோசிக்கிறான், என்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்கள நான் மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினச்சி முதலாக எழுத ஆரம்பித்தாங்க. அந்த பையன் எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து மற்றவங்களுக்கான மோட்டிவேஷன், பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் எழுத இந்த உலகமே வந்து அவனை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வேறு யாரும் இல்லை, அவரோட பேர் வந்து டேவிட் பெல்சர். ஸோ இன்றைக்கு அவரோட புத்தகம்தான் எல்லா பக்கமும் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ அவரோட மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னால் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உண்மை. 17 வயசு பையன், ஒன்றுமே முடியாதுன்னு சொன்ன பையன் இன்றைக்கி வந்து மித்தவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டேவிட் பெல்சராக நிற்கிறான். ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இல்லாததை தேடுறதை விட இருக்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் நல்ல ஒரு பாதையில் செலுத்தணும்னு சொல்லி நான் அந்த கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் வியூவர்ஸ்.